அதிகாரம் 44. எகிப்தில் இஸ்ரேலுக்கு அருளப்பட்ட இறைவாக்கு. எகிப்து நாட்டின் மிக்தோல், தகபனகேசு, மெம்பிசு ஆகிய நகர்களிலும் பத்ரோசு நாட்டிலும் வாழ்ந்து வந்த யூதர் எல்லாரையும் குறித்து எரேமியாவுக்கு அருளப்பட்ட வாக்கு. இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: எருசலேம் மீதும் யூதாவின் எல்லா நகர்கள் மீதும் நான் வருவித்துள்ள தண்டனையை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். இதோ, இன்று அவை பாழடைந்து குடியிருப்பாரற்று கிடக்கின்றன. ஏனெனில் அவர்களோ நீங்களோ உங்கள் மூதாதையரோ அறிந்திராத வேற்று தெய்வங்களை அவர்கள் நாடிச் சென்று தூபம் காட்டி அவற்றை தொழுததன் மூலம் தீச்செயல் புரிந்து எனக்கு சினமூட்டினார்கள். நான் வெறுக்கின்ற இந்த அருவருப்பான செயலை செய்தீர்கள் என்று சொல்லுமாறு என் ஊழியரான இறைவாக்கினர் அனைவரையும் திரும்ப திரும்ப உங்களிடம் அனுப்பி வைத்தேன். அவர்களோ அதை கேட்கவில்லை, காதில் வாங்கிக் கொள்ளவும் இல்லை. தங்கள் தீச்செயலை விட்டு திரும்பவும் இல்லை. வேற்று தெய்வங்களுக்கு தூபம் காட்டுவதை நிறுத்தவும் இல்லை. எனவே என் சீற்றமும் சினமும் யூதாவின் நகர்கள் மேலும் எருசலேமின் தெருக்கள் மேலும் மூண்டெழுந்து அவற்றை தீக்கிரையாக்கின. இன்று காண்பது போல் அவை பாழடைந்து ஆளரவமற்று போயின. இப்போது இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: உங்களுள் ஒருவன் கூட எஞ்சி இராதபடி ஆண்கள், பெண்கள், சிறுவர், குழந்தைகள் ஆகிய அனைவரையும் யூதாவினின்று அழித்து விடுவதன் மூலம் நீங்கள் உங்களுக்கே பெருந்தீங்கை விளைவித்துக் கொள்ள பார்க்கிறீர்களே, அது ஏன்? நீங்கள் தங்கியிருக்க வந்துள்ள எகிப்து நாட்டில் வேற்று தெய்வங்களுக்கு தூபம் காட்டுதல் போன்ற உங்கள் செயல்களால் ஏன் எனக்கு சினமூட்டுகிறீர்கள்? நீங்கள் அழிந்து போகுமாறு உலகின் எல்லா மக்களினத்தார் நடுவிலும் பழிப்புக்கும் கண்டனத்துக்கும் உள்ளாவதற்காக இவ்வாறு செய்கிறீர்கள். உங்கள் மூதாதையரின் தீச்செயலையும் யூதா அரசர்களின் தீச்செயல்களையும் அவர்களுடைய மனைவியரின் தீச்செயல்களையும் உங்களுடைய சொந்த தீச்செயல்களையும் யூதா நாட்டிலும் எருசலேமின் தெருக்களிலும் உங்கள் மனைவியர் செய்த தீச்செயல்களையும் நீங்கள் மறந்து போய்விட்டீர்களா? இந்நாள் வரை அவர்கள் எனக்கு பணிந்து போகவில்லை, அஞ்சி நடக்கவில்லை. உங்களுக்கும் உங்கள் மூதாதையருக்கும் நான் கொடுத்திருந்த திருச்சட்டத்தின்படியும் நியமங்களின்படியும் ஒழுகவும் இல்லை. எனவே இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: இதோ, உங்களுக்கு தண்டனை அளிக்கவும் யூதா முழுவதையும் அழிக்கவும் நான் முடிவு செய்துள்ளேன். எகிப்து நாட்டிற்கு வந்து தங்கியிருக்க முடிவு செய்துள்ள யூதாவின் எஞ்சியோரை நான் தாக்க அவர்கள் எல்லாரும் அழிந்து போவார்கள். எகிப்து நாட்டில் அவர்கள் அனைவரும் வீழ்ச்சி உறுவார்கள். வாளுக்கும் பஞ்சத்துக்கும் இரையாவார்கள். சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லாரும் வாளாலும் பஞ்சத்தாலும் மடிவார்கள். சாபம், பேரச்சம், பழிப்பு, கண்டனம் ஆகியவற்றிற்கு ஆளாவார்கள். எருசலேமை வாள், பஞ்சம், கொள்ளை நோய் ஆகியவற்றால் நான் தண்டித்துள்ளது போன்று எகிப்து நாட்டில் வாழ்வோரையும் தண்டிப்பேன். எகிப்து நாட்டில் தங்கியிருக்கும்படி வந்துள்ள யூதாவின் எஞ்சியோருள் எவருமே தப்ப மாட்டார், உயிர் பிழைக்கவும் மாட்டார். யூதா நாட்டில் குடியிருக்கும் பொருட்டு அங்கு திரும்பிச் செல்ல ஆவலோடு ஏங்கியும் அங்கு திரும்பிச் செல்ல மாட்டார். தப்பியோடியோரை தவிர வேறு எவருமே திரும்பிச் செல்ல மாட்டார். அப்பொழுது தங்கள் மனைவியர் வேற்று தெய்வங்களுக்கு தூபம் காட்டியதை அறிந்திருந்த எல்லா ஆண்களும் அங்கு கூட்டமாய் நின்று கொண்டிருந்த எல்லா பெண்களையும் எகிப்து நாட்டிலும் பத்ரோசிலும் வாழ்ந்து வந்த மக்கள் அனைவரும் எரேமியாவுக்கு மறுமொழியாக கூறியது: ஆண்டவர் பெயரால் எங்களுக்கு நீர் அறிவித்துள்ள செய்திக்கு நாங்கள் செவி கொடுக்க மாட்டோம். நாங்கள் செய்து கொண்ட எல்லா நேர்ச்சைகளையும் திண்ணமாய் நிறைவேற்றுவோம். நாங்களும் எங்கள் மூதாதையரும் அரசர்களும் தலைவர்களும் யூதாவின் நகரிலும் எருசலேமின் தெருக்களிலும் செய்துள்ளது போல நாங்கள் விண்ணக அரசிக்கு தூபம் காட்டுவோம்.
நீர்ம படையல்களை படைப்போம். ஏனெனில் அப்பொழுது எங்களுக்கு ஏராளமான உணவு இருந்தது. நாங்கள் வளமுடன் வாழ்ந்து வந்தோம். தீமை எதுவும் எங்களை அணுகியதில்லை. ஆனால் நாங்கள் விண்ணக அரசிக்கு தூபம் காட்டுவதையும் நீர்ம படையல்களை படைப்பதையும் நிறுத்திவிட்ட காலத்திலிருந்து எங்களுக்கு எல்லாமே குறைபாடாய் உள்ளது. வாளாலும் பஞ்சத்தாலும் நாங்கள் அழிந்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது பெண்கள் விண்ணக அரசிக்கு தூபம் காட்டி நீர்ம படையல்களை படைத்த பொழுது, எங்கள் கணவர்களின் ஒப்புதல் இல்லாமலா நாங்கள் விண்ணக அரசியின் உருவம் தாங்கிய மாவடை சுட்டு நீர்ம படையல்கள் படைத்தோம் என்றார்கள். இவ்வாறு மறுமொழி கூறிய ஆண்கள் பெண்கள் ஆகிய எல்லா மக்களிடமும் எரேமியா கூறியது: நீங்களும் உங்கள் மூதாதையர், அரசர்கள், தலைவர்கள், நாட்டு மக்கள் எல்லாரும் யூதாவின் நகர்களிலும் எருசலேமின் தெருக்களிலும் தூபம் காட்டினீர்களே, அதை ஆண்டவர் மறுத்துவிட்டாரா? அதை அவர் தம் நினைவில் கொள்ளவில்லையா? நீங்கள் செய்துள்ள தீ செயல்களையும் அருவருப்பான செயல்களையும் ஆண்டவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனால் உங்கள் நாடு கண்டனத்திற்கும் பேரச்சத்திற்கும் சாபத்திற்கும் உள்ளாகி இன்று காண்பது போல் குடியிருப்பாரற்று கிடக்கிறது. நீங்கள் தூபம் காட்டியதாலும் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்ததாலும் அவரது குரலுக்கு செவி கொடாது அவருடைய திருச்சட்டம், நியமங்கள், ஒழுங்குமுறைகள் ஆகியவற்றிற்கேற்ப ஒழுகாததாலுமே இன்றும் காண்பது போல் இத்தீங்கு உங்களுக்கு நேர்ந்துள்ளது. தொடர்ந்து எரேமியா எல்லா மக்களையும் எல்லா பெண்களையும் நோக்கி கூறியது: எகிப்து நாட்டில் உள்ள யூதாவின் மக்களே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரின் சொல்லுக்கு செவி கொடுங்கள். இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: நீங்களும் உங்கள் மனைவியரும் விண்ணக அரசிக்கு தூபம் காட்டி நீர்ம படையல்களை அவளுக்கு படைப்பதாக நாங்கள் செய்து கொண்ட நேர்ச்சைகளை நிறைவேற்றியே தீருவோம் என்று சொல்லால் கூறியதை செயலில் நிறைவேற்றி விட்டீர்கள். நன்று நன்று, உங்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்றுங்கள், உங்கள் பொருத்தனைகளை செலுத்துங்கள். எனவே எகிப்து நாட்டில் குடியிருக்கும் யூதாவின் மக்களே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். ஆண்டவர் கூறுகிறார்: தலைவராகிய வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என சொல்லி, எகிப்து நாடெங்கும் யூதாவின் எந்த குடிமகனும் என் பெயரை வாயால் உச்சரிக்க மாட்டான் என்று என் பெருமை வாய்ந்த பெயரால் நான் ஆணையிட்டு கூறியுள்ளேன். நன்மை விளைவிக்க வன்று தீமை விளைவிக்கவே அவர்கள் மட்டில் நான் விழிப்பாய் இருக்கிறேன். எகிப்து நாட்டிலுள்ள யூதாவின் மக்கள் எல்லாரும் முற்றிலும் அழியும் வரை வாளாலும் பஞ்சத்தாலும் அவர்களை வதைப்பேன். வாளுக்கு தப்பவும் ஒரு சிலரே எகிப்து நாட்டினின்று யூதா நாட்டுக்கு திரும்பி செல்வர். அப்பொழுது எகிப்து நாட்டில் தங்கியிருக்கும்படி வந்துள்ள யூதாவின் எஞ்சியோர் அனைவரும் என் சொல் நிலை நிற்குமா அல்லது அவர்களுடைய சொல் நிலை நிற்குமா என்பதை அறிந்து கொள்வர். நான் இந்த இடத்திலேயே உங்களை தண்டிப்பேன். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்கிறார் ஆண்டவர். இதனால் உங்கள் தண்டனை பற்றி உங்களுக்கு எதிராக நான் கூறிய சொற்கள் உறுதியாய் நிலை நிற்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: இதோ, யூதாவின் அரசரான செதேக்கியாவை அவனுடைய பகைவனும் அவனது உயிரை பறிக்க தேடியவனுமான பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரிடம் நான் கையளித்தது போல எகிப்திய மன்னன் பார்வோன் ஒப்ராவை அவனுடைய பகைவர் கையிலும் அவனது உயிரை பறிக்க தேடுவோர் கையிலும் ஒப்படைப்பேன்.